கண்ணீரோடு ஒரு காரியத்தை செய்யக்கூடிய காரியங்கள் அது முடிவிலே ஒரு அறுவடைக்கு நேராக, ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக அமையுமா என்று ஒரு பல கேள்விக்குரிய உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். நிச்சயமாய் வார்த்தை சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது என்னென்றால், கம்பீரமாய் அறுப்பீர்கள். இந்த 2026ஆம் ஆண்டு கம்பீரமாய் அறுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து என்னிடத்தில் இல்லை. நிச்சயமாய் உங்களிடத்துல ஒரு மாற்று கருத்து இருந்தால் அதை இயேசுவின் நாமத்தினால அதை வெளியேற்றும்படியாக நான் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், செபிக்கிறேன். 2026 கம்பீரமாய் அறுக்கக்கூடிய சம்பவத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அப்ப அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவர்கள் அழுது கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. ஆனாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதே விவசாயிகளை கனம் பண்ணுகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்குற தேவன் நம்முடைய பிரயாசத்தின் மேல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். எனவே அந்த பிரயாசம் தான் ஒரு அறுவடைக்கு நேராக இருக்கிறது. 2 விதமான மனிதர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காலை வேளையில 2 விதமான மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அறுவடையின் நோக்கத்தை தேவன் வைத்திருந்தார். ஆனால் அறுவடைக்கு நேராக அவர்கள் செல்லாதபடிக்கு, அந்த ஆசீர்வாதம் என்கிற அறுவடைக்கு நேராக செல்லாதபடிக்கு, சமாதானம் என்கிற அறுவடைக்கு நேராக செல்லாதபடிக்கு, ஆரோக்கியம் என்கிற அறுவடைக்கு நேராக செல்லாதபடிக்கு, பொருளாதார ஆசீர்வாதம் என்கிற அறுவடைக்கு நேராக செல்லாதபடிக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்தது. அதை சந்தித்தார்கள். ஆனாலும் தேவன் அவள் துக்கங்களை